சங்கீத புத்தகம் 34வது அதிகாரம் 19வது வேதவசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Righteous man may have many troubles, but the Lord delivers him from them all. Righteous man, நீதிமான், அவனுக்கு அநேக துன்பங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்துல நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டவர்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவர்கள் இல்ல கெட்டவர்கள் என்பது எதன் அடிப்படையில முடிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், அவங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களின் அடிப்படையில தான். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அநேக வேதனைகள் வருகிற பொழுது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு சரியில்லாத நபர் என்று சொல்லி உலகம் நினைக்கிறது, அப்படிதான் பேசுது. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். மெனி ட்ரபிள்ஸ், அநேக துன்பங்களை ஒரு மனிதன் நீதிமானாக வாழ்கிற பொழுது அவன் சந்திக்க வேண்டி இருக்கிறது. நீதிமான் என்று சொல்லி முதல்ல யார் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது? நம்ம பொதுவா நீதிமான்னா யாருன்னு சொல்லுவோம்? பாவம் செய்யாதவங்களை, தப்பு செய்யாதவங்க நீதிமான்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்துல தப்பு செய்யாதவங்க யாருன்னா இருக்காங்களான்னா யாருமே கிடையாது. எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். ரோமர் 3வது அதிகாரம் 23-24 வேதவசனம் சொல்லுகிறது. அவருடைய இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் 3வது அதிகாரம் 23-24 வாசிக்கிறோம். அப்போ நீதிமான் என்பவன் என்னவென்றால், கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய அந்த மீட்பின் செயலின் மேலுள்ள விசுவாசத்தின் நிமித்தமாக ஒரு மனிதன் என்ன செய்யப்படுகிறான் என்றால் நீதிமானாக்கப்படுகிறான். கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய அந்த மீட்பின் செயலின் மேல உள்ள ஒரு விசுவாசம். எனக்கு பலர் ஏன் உடனே பின்வாங்கி போயிடுறாங்கன்னா, அந்த மீட்பின் செயலின் மேல அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. எனக்கு அற்புதம் நடக்குமா நினைச்சிட்டே இருக்கிறாங்க. நடக்கல அப்படின்னும் பொழுது கொஞ்சம் நடக்கும், அதுக்கப்புறம் எப்ப நடக்கல அப்ப ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க. நடக்கும்போது ஆண்டவரோட இருப்பாங்க, நடக்காததுக்கு அப்புறம் ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க. அற்புதம் அப்போ என்ன அப்படின்னா, அவர்கள் வந்ததே அற்புதத்துக்காக தான். அவங்க அற்புதத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாதான் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அற்புதத்தை பார்க்கல அப்படின்னா ஆண்டவர் இல்லைன்ட்டு போயிடுவாங்க. அப்போ நாம் ரட்சிக்கப்படுவது, நாம் நீதிமானாக்கப்படுவது எதன் அடிப்படையில என்று சொன்னால், கிறிஸ்து இயேசு செய்து முடித்த அந்த மீட்பின் செயல். நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார், அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற அந்த விசுவாசத்தின் நிமித்தம், அவர் நாமத்தில் வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதுதான் இயேசு சிலுவையில செய்து முடித்ததான காரியம். அப்போ அந்த மீட்பின் செயல்ங்கிறது இதுதான். இதெல்லாம் ஒரு மனித விசுவாசம் வைக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். என் பாவங்கள் முற்றிலும் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் இயேசுவின் பிள்ளையாக நான் இருக்கிறேன், அதனால நான் தொடர்ந்து இயேசுவை என்ன பண்ணுவேன், பின்பற்றுவேன். அப்போ இலவசமா ஆண்டவர் கிருபையினால இந்த மீட்பை கொடுத்து விட்டார், இந்த ரட்சிப்பை கொடுத்து விட்டார். அப்ப நீதிமான எனப்படுபவன் யார் என்றால், தேவனுக்கு முன்பதாக அவர் ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரிக்கும் நிலையில் நாம் இருத்தல் தான் நீதிமானாக இருத்தல். நீதிமான் என்றால் தேவனுக்கு முன்பதாக அவர் ஏற்றுக்கொள்ளணும், அவர் அங்கீகரிக்கணும். அல்லேலூயா. நான் அங்கீகரிக்கிறது கிடையாது, ஊழியக்காரர் அங்கீகரிக்கிறது கிடையாது, இல்லையா? இன்னைக்கு குடும்பத்தில் நீங்க பாருங்க, சிலர் பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளை செய்யற தப்ப எல்லாமே மறைப்பாங்க. மறைச்சி தன் பிள்ளைய ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி சமுதாயத்துக்கு காண்பிப்பாங்க, சொந்தங்களுக்கு காண்பிப்பாங்க. ஆனா ஒரு நாள் அது என்ன வெளியே வந்துடும். அது போலதான் சிலர், நீங்க மனுஷன் முன்பதாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனுக்கு முன்பதாக மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்னாடி அருவருப்பா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பார்த்து சொன்னார், நீ மனுஷன் முன்னாடி உன்னை நல்லா நீதிமான் மாதிரி காண்பிக்கிற, ஆனால் நீ ஒரு நீதிமானாக நீ வாழல. அருமையானவர்களே, அநேகர் தங்களை காட்டுகிறார்களே தவிர வாழ்வது கிடையாது. இங்கதான் நிறைய பேர் பிசாசுகிட்ட தோத்து போயிடுறாங்க. இங்கதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிட்ட தோத்து போயிடுறாங்க. சில ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது நல்லா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, தரிசனத்தோட தான் வந்திருப்பாங்க. கொஞ்ச நாட்களே நீங்க பாத்தீங்கன்னா பொருளாசையில விழுந்துருவாங்க, பணாசையில விழுந்துருவாங்க. அப்புறம் அந்த தரிசனம் எல்லாம் காணாம போயிடும். அதன் பிறகு பிசாசு அவங்க கையில எடுத்து முழுவதுமா அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைங்களை காப்பாற்றணும். இப்படியே என்ன பண்ணுவாங்க, அதான் அவர்களுடைய தேவன் வயிறுங்கிற மாதிரி இந்த வயிற்று பிழைப்பாக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களை கொண்டு கர்த்தருடைய நாமம் அநேக இடங்கள்ல தூஷிக்கப்படும். ஒரு வரையறையே இல்லாம, ஒரு நீதிக்குரிய காரியமே இல்லாம
பரிசுத்தம் இல்லாம அவங்க ஊழியத்தை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அதையும் ஒரு கூட்டம் என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. அவர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இயேசு அதை பார்த்து சொன்னாரு, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் அவர்கள், அவங்களை விட்டு விடுங்க. அவன் குருடருக்கு வழிகாட்டுற குருடன், 2 பேரும் சேர்ந்து போய் எங்க போய் விட போறான், குழியில தான் விட போறான். அப்ப இயேசுவும் அதை கண்டிக்கிற அளவுக்கு கண்டிச்சுட்டு என்ன பண்றாரு, விட்டுட்டாரு. இதே போலதான் இன்னைக்கும் பல சபைகள் இருக்கிறது, பல ஊழியர்கள் இருக்கிறார்கள், பல விசுவாசிகள் இருக்கிறார்கள். எல்லாரும் நீதிமானை போல அந்த தேவன் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்பி வாழ்றாங்களான்னா கிடையாது. சபைக்கு போனோமா, வந்தோமா, கிறிஸ்துமஸ் கொண்டாடணுமா, நியூ இயர் கொண்டாடணுமா, இல்ல சர்ச்சில் அப்பப்போ சாப்பாடு கிண்டி சாப்பிட்டோமா, சபைகள் அடிக்கடி பண்டிகையை கொண்டாடணுமா, நம்ம இடத்துல இருக்கிற அந்த பெயர் புகழ் பணத்தை ஜனங்களுக்கு காண்பித்தோமா, அவங்க உள்ள கொண்டு வந்தோமா, அவர்களையும் நம்மை போல குருடர்களாக மாற்றினோமா? இப்ப பிசாசு இதெல்லாம் பார்த்து அவன் என்ன பண்றான், கை கொட்டி அவன் சிரிக்கிறான். அவன் அவர்களோடு யுத்தம் பண்ண போறதுக்கே கிடையாது. ஒரு நாள் அவங்களோட போய் யுத்தம் பண்ண மாட்டான். அவன் தேவனை குறித்து சாட்சியுடையவர்களோடு தான் யுத்தம் பண்ணுவான் என்று வேதம் வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுள்ள ஒரு மனிதன் தான் நீதிமான். தேவன் அங்கீகரிக்கிற விதத்துல வாழ்கிறான் இல்லையா, அவனோடு தான் அவன் என்ன செய்வான், வந்து யுத்தம் செய்வான். அவனை தான் அவன் கீழே தள்ள வேண்டும் என்று அவன் முயற்சி செய்வான். ஆனால் தேவன் அவனை தம்முடைய கரத்தினால தாங்கி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், தேவன் அங்கீகரிக்கிற விதத்துல, என் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்துல நான் வாழ்வதுதான் நீதிமானுக்குரிய ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அருமையானவர்களே, வசனம் சொல்லுகிறது, அப்படி நீதிமானாய் நீங்க வாழ்கிற பொழுது உங்களுக்கு அநேக துன்பங்கள் வரும். அநேக துன்பங்கள் வராது என்று வேதத்தில் எழுதப்படல. நீ நீதிமானாக வாழ்கிற பொழுது அநேக துன்பங்கள் உனக்கு வரும். ஆனால் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் உன்னை என்ன செய்வார், விடுவிப்பார். அப்படியே அநேக துன்பங்கள் வரும்னு சொல்லி முடிச்சிடல அந்த வசனத்தை. அடுத்து சொல்லுகிறது, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று, ஒவ்வொரு போராட்டத்திலும், ஒவ்வொரு பிரச்சனையிலும், ஒவ்வொரு எதிர்ப்பிலும், ஒவ்வொரு அவமானத்திலும், ஒவ்வொரு நிந்தையிலும் கர்த்தர் நமக்காக நிற்பார். நின்று நம்மை அதிலிருந்து வெளியே என்ன பண்ணுவார், மீட்டு கொண்டு வருவார். அல்லேலூயா. சொன்னால் அவர் நீதிமான்களின் தேவன், நீதிமான்களின் தேவன். நீதிமான்களினுடைய சிரசின் மீது என்ன தங்கும், ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான்களுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய வாக்கு தத்தங்கள். கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். ஏற்ற நேரத்துல நிறைவேற்றுவார். அருமையானவர்களே, அநேக துன்பங்கள் என்று சொல்லும் பொழுது நிறைய நேரத்தில் அநேகரால ஏற்றுக்கொள்ள முடியல. அது நான் சர்ச்சைக்கு வந்துட்டா நிறைய நன்மை தானே நடக்கணும், எல்லாம் ஆசீர்வாதமா தானே இருக்கணும், எல்லாம் என்ன இருக்கணும், நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உண்மைதான், மாற்றுகிறது கிடையாது. நாம் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் அதே நேரத்தில் அநேக துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில கர்த்தரை பின்பற்றுகிற பொழுது நமக்கு நேரிடும் என்பதையும் சத்திய வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அமெரிக்க தேசத்தில் இருந்து இந்திய தேசத்திற்கு மிஷனரிகளாக வந்த டேவிட் லீ, அடா லீ அப்படிங்கிற கணவன் மனைவி, அவங்க கல்யாணத்துக்கு முன்பதாகவே இந்தியாவிற்கு அவர்கள் ஊழியத்துக்காக வந்துட்டாங்க. இங்க வந்து அவர்கள் திருமணம் செய்து மேற்கு வங்கம், கல்கத்தா அந்த பகுதிகளில் அவங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் 6 பிள்ளைகளை கொடுத்தார். அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள்ல ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அதாவது நான் சொல்றதெல்லாம் 1881 வருஷம் அவங்க வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்கள்ல ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்தின் நேரத்துல அவர்கள் பிள்ளைகளை எடுத்து, அனாதை பிள்ளைகளை எடுத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை பராமரிக்கிறார்கள். முதல்ல 3 பிள்ளைகள், பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த 3 பிள்ளைகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 100 பிள்ளைகளாக அந்த ஹோம் மாறிடுது. 100 பிள்ளைகளை வைத்து கடும் அந்த வறட்சியின் நாட்கள்ல ஜனங்கள்லாம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த நாட்கள்ல பிள்ளைகளை வைத்து நல்ல உணவு கொடுத்து அவர்களை பராமரித்து படிக்க வைக்கிறார்கள். அதே நேரத்துல இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 6 பிள்ளைகளும் மேற்கு வங்கத்துல டார்ஜிலிங் என்கிற ஒரு இடம் உண்டு, அங்க படித்து கொண்டு இருக்கிறார்கள். 6 பிள்ளைகளும் ஒரு வீடு எடுத்து அங்க தங்கி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. மூத்த மகளுக்கு 17 வயசு, மற்றவங்க சின்ன சின்ன பிள்ளைங்க. ஆனால் அவர்களுக்கு உதவியாக ஒரு பெண்ணும் அங்க இருக்கிறாங்க, மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க. எல்லாம் ஒரு வீடு எடுத்து தங்கி, அந்த பெரிய பிள்ளை வந்து 17 வயசு பிள்ளை காலேஜ் படிக்கிறா, மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க, எல்லாம் மேல படிச்சுட்டு இருக்காங்க. அப்பா அம்மா கீழே அவர்கள் மிஷினரி ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. ஏழைகள் மத்தியில, கைவிடப்பட்ட பிள்ளைகள் மத்தியில செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல 1899 வருஷம், 125 வருஷங்களுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மழை, கண்டினியூஸா 36 மணி நேரம் மழை அந்த டார்ஜிலிங்ல வந்து ஊற்றுது. மழை, ஏன்னா மழை, அவ்வளவு மழை, காற்று, வெள்ளம்,
பயங்கரமா காற்றடிக்குது, மழை பெய்யுது. அந்த சமயத்துல அவர் இந்த பிள்ளைங்க தங்கி கொண்டு இருந்த வீடு வந்து ஒரு நில நடுக்கம் வந்து எர்த்குவேக் வந்து ஆட ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைகள் எல்லாம் வெளியே ஓடி வர்றாங்க. வெளியிலும் எல்லா இடமும் இருட்டா இருக்குது, எங்க போறதுன்னு தெரியல. மீண்டும் அந்த வீட்டுக்குள்ள போயிடறாங்க. போய் அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அந்த சமயத்துல அவர்கள் இருந்த வீடு அப்படியே சரிந்து நிலச்சரிவுல சிக்கி அதுல எல்லா பிள்ளைகளும் சிக்கி கொள்கிறார்கள். 5 பிள்ளைகள் அங்க உடனே மரித்து போறாங்க. ஒரே ஒரு பையன் மாத்திரம் அவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலைமையில மருத்துவமனைக்கு கொண்டு போகும்பொழுது, மருத்துவமனையில இந்த லீ தம்பதி போய் பாக்குறாங்க. டேவிட் லீவும் அடா லீவையும் போய் அங்க பாக்குறாங்க. அப்போ அந்த மகன் இடத்துல எப்படி இது நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அதையெல்லாம் சொல்லி நாங்கள் எங்கள் ஆண்டவருக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு அந்த நேரத்திலும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த செய்தி அந்த பிள்ளைகள் சொல்றாங்க. அதை கேட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு அவங்க நன்றியை செலுத்தி மீண்டும் அந்த பிள்ளையும் செத்து போகிறான். எல்லா பிள்ளைகளையும் அடக்கம் பண்ணி மீண்டும் கல்கத்தாவுக்கு வந்து தங்கள் மிஷினரி பணியை தொடர்ந்தார்கள். அல்லேலூயா. 6 பிள்ளைகளை ஒரு ராத்திரியிலேயே சாக கொடுத்து மீண்டும் வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்தாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் அவங்க ஊழியத்தை அங்கீகரித்தார், ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். மீண்டும் ஆண்டவர் அவங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். வாழ்நாள் இறுதி வரைக்கும் அவங்க அந்த மாநிலத்தில் மேற்கு வங்கத்தில் இருந்து கர்த்தருக்காக ஊழியத்தை அவங்க செய்து ஆத்துமக்களை அறுவடை செய்தார்கள். அவங்க டார்ஜிலிங் டிசாஸ்டர் என்கிறதான ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க. அந்த அடாப்லி என்கிற அந்த பெண்மணி எழுதுறாங்க, அந்த ராத்திரியில என்ன நடந்தது, என்ன காரியங்கள் எல்லாம் என்று அதை குறித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அது இப்ப கூட வந்து ஆன்லைன்ல கிடைக்குது. அந்த புக்கம் அநேக பாடுகள் வழியாய் போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு அது ஆறுதல் தருகிறதான ஒரு புத்தகமாக இருக்கிறது. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரே ராத்திரியில 6 பிள்ளைகளையும் மறிக்க கொடுத்து அப்பயும் விசுவாசத்தோடு இந்த இடத்துல ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம், இங்க ஆண்டவர் ஆத்துமக்களை எங்களுக்காக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அமெரிக்க தேசத்துக்கு திரும்பி போகாம அந்த மேற்கு வங்கத்துல இந்தியாவில் அவங்க ஊழியத்தை நிறைவேற்றினது நிமித்தம் இன்னைக்கு அவர்களை குறித்து நம்ம என்ன பண்றோம், பேசி கொண்டிருக்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுவார், விடுவிப்பார். நம்ம மனசை சோர்ந்து போக பண்ணுகிற இழப்புகளை சத்துரு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்ம என்ன பண்ணுவாரு, விடுவிப்பார்.